2011லேருந்து நானும் விஜயுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறமா 2018லேருந்து தான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அது 2022 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப்க்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம்னா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு அப்படி கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசிக்கிட்டோம். வைஷு அவங்கள வந்து அரௌண்ட் ஒரு 12 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கும் எனக்கும் சுத்தமாக காண்டாக்ட் எல்லாம் போயிடுச்சு. ஷீஸ் மை மாம். எங்களோட இதில் வந்து அவங்க என்னுடைய அம்மா முறையில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என் கூட வந்து அவங்க பார்ட்டி பண்ணதுக்கு வெளியில் போகிறதுக்கு அப்போல்லாம் என்னையும் கூட கூட்டிகிட்டு போகிற பழக்கம் இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு 3 டைம்ஸ் வந்து நான் நாஞ்சில் கூட அவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் அந்த டைமில் நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து சிஸ்டர்னு மட்டும்தான் பேசியிருக்காரு. இவங்களும் இன்க்ளூடிங் தம்பின்ற மாதிரி தான் பேசி தான் நான் பார்த்துருக்கேன். இப்படி இருக்கிற ஒரு உறவு காதலாக மாறிச்சான்றது எனக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயம். எண்ட் ஆஃப் த டே நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்துருக்கேன். இல்லை நீ அவனை தம்பின்னு சொன்ன, அண்ணன் சொன்னேன். நான் எப்போ தம்பின்னு சொன்னேன், அண்ணன் சொன்னேன்? நாஞ்சில் விஜயன் உண்மையாலே வந்துட்டு மென் தானா? ஒரு டிரான்ஸ்ஜெண்டராவோ ஒரு கேவாவோ இருந்தால் குழந்தை எப்படி பிறக்கும்? அவங்க வைஃப் எதுக்கு இவ்வளோ போராடணும்? இல்லை மேபி பைசெக்சுவல். அவரோட செக்ஷுவாலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவர் கூட பழகிருக்கேன், ஒன்னா இருந்திருக்கேன். இஸ் அ மேல், தட்ஸ் இட், பெர்ஃபெக்ட் மேல். நட்புன்றது காதலாம் மாறுச்சுன்னா 2018, 19, 22 வரைக்கும் அது போச்சு. அப்ப அவரே வந்து சொல்லியிருப்பார்ல, எனக்கு வந்து திருமணம் ஆக போகுது, கல்யாணம். என்னாலதான் குழந்தை பெற்றுக்க முடியாது. ரியாலிட்டி தானங்க இது. எத்தனையோ பெண்கள் வந்து கல்யாணம் ஹஸ்பண்டுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? ஏன் சட்டத்துல அந்த இடம் இல்லையா? அப்ப திருநங்கைன்னும் போது கேள்விக்குறியா காட்டுறீங்கன்னா ஒய்ஃபுக்கோ தெரிஞ்சிருக்குன்றப்போ எல்லாமே நீங்க அக்செப்ட் பண்ணி தானே நீங்க வந்து மூவ் ஆன் ஆயிருக்கீங்க. ஒரு இடத்துல அவர் சொன்ன லாஸ்டான ஒரு வழி தான் எனக்கு ரொம்ப பெரிய வழியை கொடுத்தது. இல்லைங்க, ஏன்னா சொசைட்டில வந்துட்டு நீங்க ஒரு பொண்ணா இருந்தா பரவாயில்ல, திருநங்கையா இருக்கிறீங்க, திருநங்கைன்றதுனால எனக்கு இதனால ஃபேமிலியோ பாப்பாக்கோ எதுவும் பேர் கெட்டு போகுமோ, எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் உண்மையா இருப்பேன்வா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், இதோட தலைவலிடா, இவளை விட பெட்டர் கேரிங் யாருன்னா இருந்தாங்கன்னா பாத்துக்கலாம். அது மாதிரி தான் எல்லா லைஃப்லயும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப கடைசி வரைக்கும் என் கூட இருக்குன்னு நினைக்கிறது முட்டாள்தனம்னு சொல்றீங்க. சோ அப்ப இப்ப இவர் போனதை வந்து நீங்க வந்து இப்ப நீங்க தானே பெருசாக்கிருக்கீங்க. இது முன்ன பேசும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்ல இருந்தது. நான் உங்களை மறைமுகமாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, இல்லங்க எனக்கு யாருன்னே தெரியலன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் முடிஞ்ச அமாவாசை வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம். நார்மலாவே விஜய் வைஷு அவங்க வந்து ஃபேமுக்கு ட்ரெண்டுக்கு என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு ஆளு. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இவங்க ரொம்ப நாளா பிக் பாஸ் போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது அதுக்காக பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணேன், கொஞ்சம் பர்சனலா உள்ள போயிட்டு இவங்க கொடுத்துருக்க எல்லா சேனலோட இன்டர்வியூஸும் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாசம் கான்ட்ரவர்சி எப்படியெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமோ கிரியேட் பண்ணி வைப்பாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணா நம்மளை உள்ள கூப்பிட்டுருவாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு திங்கிங்ல இருக்காங்க.